எம்ஜே சேனல். ஸோ நம்ம சேனலில் நேற்று போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட் நிறையா போட்டிருந்தீங்க. ஸோ அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு மைவி3 ஆடை பற்றி எவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் இருக்கோ, ஸோ என்னெல்லாம் புது அப்டேட் இருக்கோ நான் அதை உங்களுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டர்ஸ் எப்போதும் நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதமான சூழ்ச்சி ஒன்று இருக்குது. ஸோ அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடுறதுக்கு யாருமே ட்ரை பண்ணல, அதை வேறு விதமாக செயல்படுத்துறதுக்கு ஒரு பின்னணியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புதிய தகவல் ஒன்று வந்துருக்குது. ஸோ அது என்ன தகவலுங்கிறத நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். இந்த தரப்பில் அசோசியேட் நீதிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எம்டி சத்யநாதன் சார் கைதாகி உள்ளே இருக்கிறாரு. அது ஓல்டு நியூஸ், நம்ம அதை பற்றி பேசவில்லை. இப்போ புது நியூஸ் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூடியூபரும் இதை பற்றி என்கிட்ட போய் பேசினாரு. ஸோ இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் உங்கள் மக்கள் தரப்பில் உங்கள் கையிலேயே விடுறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ நான் பேசுகிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசோசியேட் நீதிங்கிறவங்க மைவி3 ஆடுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இழுத்து மூட வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இழுத்து மூட வைக்க ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அதுக்கு மாற அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்டி சாருக்கு மேலே எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் உள்ள தள்ளிட்டு அவருக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உண்டாக்கி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அவங்க அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தியோ பின்னணியில் வேற ஒரு பவரை யூஸ் பண்ணியோ டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தகவல் வெளிவந்துருக்குது. ஸோ நானும் ஒரு யூடியூபரும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்படியும் இந்த கேஸை கொண்டு போகலாம், இதை இப்படியும் நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை எம்டி சார் வெளியே வந்தால் கூட இந்த 2400 கோடியை தான் வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து டெவலப்பாக இருக்கிற சூழ்நிலையில் ஸோ இதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக பார்த்தீங்கன்னா எம்டி சாரை உள்ளே தள்ளிட்டு அவர் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த கம்பெனி இழுத்து மூடுறதுக்கோ இல்லை இந்த பணத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அது வரும், கண்டிப்பாக வரும், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அதை பற்றி தான் அந்த யூடியூபர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஸோ இப்படியும் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வரேன். ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 69 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாசிட்டிவோட தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போட வந்துருக்கிறேன். ஸோ எதிர்த்தரப்பில் எப்படி இருந்தாலும் சரி இதை நம்ம வென்று காட்டணும். ஸோ மைவி3 ஆட் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா சத்யானந்தன் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஸில் வந்து ஜெயிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கோம். ஆகஸ்ட் 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. நான் ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா அவர் வெளியே வந்தால் மட்டும்தான் நமக்கான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். இது என்ன ஒரு வதந்தியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எதையுமே நம்ப வேணாம். நம்ம மைவி3 ஆட் கம்பெனிக்காகவும் நம்ம சத்யநாதன் சாருக்காகவும் பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுவோம். அவர் கண்டிப்பாக வெளியே வருவார். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஸோ இதில் இன்னொரு வதந்தியும் போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட் கம்பெனிலேருந்து இந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற ஸ்ரீநிதிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி ஒரு பரவிக்கிட்டு வருது. ஸோ அதை யாரும் நம்ப வேணாம். ஸோ அந்த மாதிரி யாரும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டும் நான் விசாரித்தது வரையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த கடைசி சமயத்தில் எம்டி சாரை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு கேஸை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58 பக்கத்துக்கு டாக்குமெண்ட் மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் அதை ஒரு நம்பர் வந்து எனக்கு அனுப்புனாரு. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு தெளிவாக போடுறேன். எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம மைவி3 கம்பெனியும் சரி, எம்டி சத்யானந்தன் சாரும் சரி, ஸோ என்னைக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே அவங்களுக்காக ப்ரே பண்ணிப்போம். உண்மை என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது அடுத்த பாசிட்டிவான ஒரு நியூஸ் கிடைச்சிருந்தா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ தெரிவிக்கிறேன்.